ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், இந்த டீடைல்டான எக்ஸ்பிளைனருக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நாம வான்கடே ஸ்டேடியத்துல மும்பை இந்தியன்ஸுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையில நடந்த ஒரு எப்படி சொல்றது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தரமான சம்பவத்தை பத்தி தான் டீகோட் பண்ண போறோம். ரெக்கார்டுகளை எல்லாம் சும்மா சுக்குநூறா உடைச்ச இந்த மேட்ச் T20 ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். சோ அங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு, வாங்க லெட்ஸ் டைவ் இன். மேட்ச் முடிஞ்சதோ லோக்கல் ஃபேன்ஸ் இதை எப்படி வர்ணிச்சாங்க தெரியுமா? இது ஒரு ரன் ஃபெஸ்டிவல் பிளஸ் பவுலர் டார்ச்சர் ஷோ. அதாவது பேட்ஸ்மேன்களுக்கு இது ஒரு ரன் திருவிழா மாதிரி இருந்துச்சு, ஆனா பவுலர்களுக்கு லிட்டரலா இது ஒரு சித்திரவதை முகாம்னே சொல்லலாம். மாடர்ன் டே T20 கிரிக்கெட் எப்படி ஒரு முழு பைத்தியக்காரத்தனமா மாறிக்கிட்டு வருதுங்கிறத இந்த ஒரு சின்ன வரி ரொம்ப அக்யூரேட்டா நமக்கு காட்டுது. தி மும்பை ரன் திருவிழா. மும்பை போர்டுல வச்ச ரன் எவ்வளவு தெரியுமா? தலை சுத்துற மாதிரி 243 ரன்கள். IPL ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இவ்ளோ பெரிய ஹிமாலய இலக்க செட் பண்ணிட்டா அது ஆல்மோஸ்ட் 99% வெற்றியை கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான். அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்டான வான்கடையில இந்த ஸ்கோர் வந்ததும் மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் அப்பவே வெற்றி கொண்டாட்டத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மும்பையோட இந்த பேட்டிங் ஃபயருக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, வில் ஜேக்ஸ் ஆரம்பத்திலே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ரியான் ரிக்கல்டன், மை காட், யாருமே எதிர்பார்க்காத வகையில நாலாபுரமும் பந்த சும்மா செதற அடிச்சு நாட் அவுட்டா 123 ரன்கள் குவிச்சாரு. கடைசியில கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்து தன்னோட அந்த ட்ரேட்மார்க் ஃபினிஷிங் டச் கொடுக்க சன்ரைசர்ஸ் பவுலர்களுக்கு இது அப்படியே ஒரு சர்வைவல் சேலஞ்சா மாறி போச்சு. இது சன்ரைசர்ஸ் அணியின் சேஸ் மேட்னஸ். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் என்ன நினைச்சாங்க? நம்ம கிட்ட 243 ரன் இருக்கு, நம்ம பவுலிங் அட்டாக்க வச்சு ஈஸியா பிரஷர் போட்டு விக்கெட் எடுத்துடலாம்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? சன்ரைசர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களுக்கு எந்த ஒரு பிரஷருமே இல்ல. மும்பை பவுலர்களை பார்த்து, என்ன பாஸ் இது பிராக்டிஸ் செஷனா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப கேஷுவலா அசால்ட்டா ஆட ஆரம்பிச்சாங்க. அந்த சன்ரைசர்ஸ் அசால்ட் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. டிராவிஸ் ஹெட் வெறும் 30 பந்துகள்ல 76 ரன்கள் வெலாசி ஒரு மின்னல் வேக ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்த ஹென்ரிச் கிளாசன் சும்மா பீஸ்ட் மோட்ல இறங்கி 30 பந்துல 65 ரன்கள் அடிச்சு வெளுத்து வாங்கினாரு. இதையெல்லாம் விட பெரிய ஷாக் என்னன்னா, இளம் வீரர் சலில் அரோரா வெறும் 10 பந்துகள்ல 30 ரன்கள் அடிச்சு மேட்சை ரொம்ப ஈஸியா முடிச்சு வச்சிட்டாரு. சோ இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க வெறும் 244 ரன்களை தட்டு தடுமாறி சேஸ் பண்ணல. 18.4 ஓவர்களிலேயே, அதாவது இன்னும் 8 பந்துகள் மீதம் இருக்கும் போதே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி 249 ரன்கள் எடுத்து மேட்சையே பேக் பண்ணிட்டாங்க. பாத்துக்கோங்க, இது சாதாரணமா நடக்கிற சேசிங் கிடையாது, இது ஒரு அப்சல்யூட் டாமினேஷன். மேட்சுக்கு பின் கேப்டன்களின் மைண்ட் செட். இந்த மேட்சுக்கு அப்புறம் சன்ரைசர்ஸ் கேப்டன் பேட் கமின்ஸ் என்ன சொல்லிருக்காரு பாருங்க. அப்பாடா, நான் இவங்களுக்கு பவுலிங் போடலேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். அவங்கள பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்தோட நம்பர் 1 பவுலரான பேட் கமின்ஸ் தன்னோட டீம்ல இருக்கிற பேட்ஸ்மேன்களை பார்த்து இப்படி ஆச்சரியப்படுறாருன்னா அந்த லைன் அப் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா ரொம்பவே ஒரு விரக்தியான மனநிலையில பேசினாரு. நான் என் பவுலர்களை குறை சொல்ல மாட்டேன், ஆனா மும்பை இந்தியன்ஸ் அணி எதற்கு பேர் போனதோ அதை எங்களால இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. கம்மின்ஸோட இந்த சந்தோஷத்துக்கும் பாண்டியாவோட இந்த ஏமாற்றத்துக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட் இந்த மேட்சோட ரிசல்ட் அப்படியே நமக்கு காட்டுது. வான்கடையில தவிடு பொடியான ரெக்கார்ட்ஸ். Now, what's really interesting about this slide is, IPL ஹிஸ்டரியிலேயே வெற்றிகரமாக சேஸ் செய்யப்பட்ட மிக அதிக ஸ்கோர்கள் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா, இந்த 244 ரன்கள் சேஸ் ஆல் டைம் ரெக்கார்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த டாப் 5 சேசிங் லிஸ்ட்ல பல மேட்ச்கள் இந்த 2026 சீசன்ல தான் நடந்திருக்கு. T20 கிரிக்கெட் எப்படி மாறிட்டு வருதுங்கிறத இது ப்ரூவ் பண்ணுது. இந்த பேட்டிங் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்க இந்த ஒரு ஸ்டாட்ஸை மட்டும் பாருங்க. பவுலிங்ல கிங்கான நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவுக்கே இது ஒரு மறக்க நினைக்கும் நாளா அமைஞ்சிச்சு. ஏன்னா அவர் தன்னோட T20 கரியர்ல 4வது மிக மோசமான ஸ்பெல்ல இந்த மேட்ச்ல பதிவு செஞ்சிருக்காரு. 4 ஓவர்ல எந்த விக்கெட்டும் எடுக்காம 54 ரன்களை வாரி வழங்கியிருக்காரு. பும்ராவே இப்படி திணறடிச்சாங்கன்னா வாவ், சான்ஸே இல்லல. இந்த மேட்ச்ல பதிவான இன்னும் சில பிரமிக்க வைக்கும் ஸ்டாட்ஸ் இதோ. 2 இன்னிங்ஸும் சேர்த்து மொத்தம் 32 சிக்ஸர்கள் பறந்திருக்கு. வான்கடையில நடந்த மென்ஸ் T20 போட்டியில இது 2வது அதிகபட்சம். அது மட்டும் இல்லாம IPL ஹிஸ்டரியில இது சன்ரைசர்ஸ் அணியோட 100வது வெற்றி. அண்ட் இந்த 2026 சீசன்ல அவங்க தொடர்ந்து பதிவு செய்யும் 5வது வெற்றியும் இதுதான். IPL 2026 பாயிண்ட்ஸ் டேபிள் அப்டேட். Let's move on. இந்த ஒரு மேட்ச் எப்படி பாயிண்ட்ஸ் டேபிள மாத்தி இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து 5 வெற்றிகளை பதிவு செஞ்சதன் மூலமா சன்ரைசர்ஸ் இப்போ 12 புள்ளிகளுடன் நேராக 3வது இடத்திற்கு ஜம்ப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி லீக் லீடர்ஸா பஞ்சாப் மற்றும் RCB அணிகள் மட்டும் தான் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் இப்போ செம ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை பிடிச்சிட்டாங்க. And this brilliantly illustrates டேபிளோட கடைசி நிலைமையை. இவ்ளோ பெரிய பேட்டிங் லைனப் வச்சிருந்தோம், மும்பை இந்தியன்ஸ் 9வது இடத்துல தவிக்கிறாங்க. இதை விட ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் யாருக்குன்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு தான். அவங்க 10வது இடத்துல, அதாவது டேபிளோட லாஸ்ட்ல இருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா -1.106ல இருக்கு. லக்னோ இந்த நிலைமையில இருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும்னா இனி வர போட்டிகள்ல அவங்க ரொம்ப பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்கணும். பிளஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் முழுமையா மாத்தி அமைக்கணும். T20 கிரிக்கெட் இப்ப நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு லெவலுக்கு மாறிக்கிட்டு வருது. இனிமேல் பவுலிங் போடணும்னா பவுலர்களுக்கு தனியா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்.